இனி கஞ்சி தானே என யாராவது பேசுவீர்களா? கஞ்சி செய்த மாயம். நமது உடலுக்கு வலுவும் ஆற்றலும் சேர்க்கும் உணவுகளில் முக்கிய இடம் வகிப்பது கஞ்சிதான். இந்த கஞ்சியில் நம் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும் என்றே சொல்லலாம். இந்த கஞ்சி நிச்சயம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயிறு திருப்திப்படுவதோடு சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்ள இந்த கஞ்சி நமக்கு பக்கபலமாக உள்ளது. வளரும் குழந்தைகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவாக இந்த கஞ்சிகள் விளங்குகின்றன. மேலும் எளிதில் தயார் செய்யக்கூடிய உணவு வகையாகவும் கஞ்சி இருப்பதோடு மட்டுமின்றி எளிதில் ஜீரணம் அடைவதால் இதனை காலை மாலை என எந்த நேரத்திலும் சாப்பிடக்கூடியதாகவும் காணப்படுகிறது. நம் அனைவரின் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கும் வெளிப்புற செயல்பாடுகளுக்கும் முக்கிய பங்களிப்பை தரும் கஞ்சிகளில் பல வகைகள் உள்ளன. இதனால் பல்வேறு வெரைட்டி கஞ்சிகள் கிடைப்பதன் மூலம் சிறுவர்கள் இதனை விரும்பி உண்பார்கள் என்றே சொல்லலாம். இந்த கஞ்சி வகைகளை எப்படி தயார் செய்வது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். முதலில் திணை அரிசி கஞ்சியை எப்படி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். திணை அரிசி ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இதில் நெய் 2 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, நறுக்கிய பிஸ்தா, பாதாம், முந்திரி, அக்ரூட் பருப்புகள் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் பால் 3 கப் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனோடு நொறுங்க வைத்த வெல்லம் 1/2 கப், லவங்கப்பட்டை, பச்சை ஏலக்காய் தூள் தலா 1/4 டீஸ்பூன் என எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் நமக்கு பிடித்தமான பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கஞ்சிக்கு புதினா இலை மிகவும் முக்கியம் என்றே சொல்லப்படுகிறது. திணை அரிசி கஞ்சிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு வாணலியில் முதலில் நெய்யை ஊற்றி சூடாக்கி திணை அரிசியை சேர்த்து 2 முதல் 3 நிமிடங்கள் வரை வதக்க வேண்டும். பின்னர் 2.5 கப் சூடான நீரை சேர்த்து உப்பு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இதனை சுமார் 10 நிமிடங்கள் மூடி வைக்க வேண்டும். பின்னர் 15 நிமிடங்கள் வரை ஆற வைக்க வேண்டும். இந்த கஞ்சி கலவையில் நறுக்கி வைத்திருக்கும் பிஸ்தா, பாதாம், முந்திரி, வால்நட், பால் சேர்த்து நன்கு கலந்துவிட வேண்டும். அதன் பிறகு 5 நிமிடங்கள் அப்படியே சமைத்து வெல்லம் சேர்த்து கரையும் வரை வதக்க வேண்டும். இப்படி கலவையில் லவங்கப்பட்டை தூள், பச்சை ஏலக்காய் தூள் சேர்த்து கலக்கிய பின் பரிமாற தேவையான பாத்திரத்தில் மாற்ற வேண்டும். இந்த கஞ்சியில் நமக்கு பிடித்த பழ வகைகளை சேர்த்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொடுக்கலாம். இதே போன்று ராசவள்ளி கிழங்கு கஞ்சி செய்வதை பார்க்கலாம். இது என்ன ராசவள்ளி கிழங்கு என்றுதானே பார்க்கிறீர்கள்? இந்த ராசவள்ளி கிழங்கு உடலுக்கு ஊட்டம் தரும் சிறந்த உணவாகும். ராசவள்ளி கிழங்கில் விட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் உள்ள சர்க்கரை சத்து மிகவும் தரமானது. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை மிக நிதானமாகவே அதிகரிப்பதால் சர்க்கரை நோயாளிகளும் இதை மருத்துவர்களின் ஆலோசனையின்படி சாப்பிடலாம் என கூறப்படுகிறது. இதனை கஞ்சி வைத்து சாப்பிடுவது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். 400 கிராம் ராசவள்ளி கிழங்கு, நெய் 3 ஸ்பூன், 8 முந்திரி பருப்புகள் நறுக்கியது, 10 கருப்பு திராட்சை, உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை 3/4 கப், பச்சை ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், ஜாதிக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிழங்கை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வைத்த கிழங்கை மாற்றி அதில் 1 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக விழுதாக அரைக்கவும். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி சூடாக்கி முந்திரி, கருப்பு திராட்சை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கிவிட வேண்டும். பின்னர் இதை இறக்கி தனியாக வைக்க வேண்டும். அதே வானிலையில் விழுதாக அரைத்த கிழங்கை ஒரு 3 நிமிடங்கள் வதக்கவும். அதன் பின் உப்பு, சர்க்கரை, பச்சை ஏலக்காய் தூள் மற்றும் ஜாதிக்காய் தூள் சேர்த்து நன்கு கலக்கிவிட வேண்டும். சர்க்கரை கரையும் வரை சமைத்து தேங்காய் பால் சேர்த்து நன்கு கலந்து 2 நிமிடங்கள் வரை சமைக்கவும். இதையடுத்து பரிமாறும் பாத்திரங்களில் மாற்றி வறுத்த முந்திரி மற்றும் திராட்சையை மேற்பரப்பில் தூவி சூடாக சாப்பிடலாம். இதே போன்று குடிக்கும் போது உடல் வலிமை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.